Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா lesson more on MySQL ல public questionsல 2E பார்க்க போறோம். Okay? So இந்த மாதிரி ஒரு information கொடுத்திருக்காங்க. For this we have to write the SQL query. Okay? The question was very simple. Traders அப்படின ஒரு டேபிள் இருக்கு. அதுல name column நம்ம display பண்ணனும். Okay? Fine. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படினா அந்த சிட்டி இருக்குலையா அந்த சிட்டி காலம்ல கண்டிப்பா டெல்லி இருக்கணும் அல்லது மும்பை இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த லைன் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகணும். புரியுதா? ஓகே. சரி, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். So this is the answer. Display அப்படினு வந்தாலே நீங்க அதுக்கு நேரா select ன்னு எழுதிக்கோங்க. ஓகே? Then name column. Name column உடைய exact spelling என்ன? You have to check the original table. Original table என்ன இருக்கு? T name இருக்கு. அப்ப இந்த நேமுக்கு நேரா நீங்க T name தான் யூஸ் பண்ணனும். புரியுதா? ஓகே. Of those traders. So traders கண்டிப்பா என்னவா இருக்கணும்? டேபிள் நேமா தான் இருக்கணும். செக் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் டேபிள் போங்க. இந்த select star from இங்க என்ன இருக்கு? traders. ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கோங்க. சோ அதுதான் நீங்க எழுதணும். ஓகே? சோ இந்த டேபிள் நேமுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க from எழுதணும். புரியுதா? ஓகே. சோ from traders. ரைட். ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்னது? சிட்டி வந்து டெல்லியாவோ இல்ல மும்பையாவோ இருக்கணும் அப்படினு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். கண்டிஷன்னாலே கண்டிப்பா என்ன எழுதணும்? where தான் எழுதணும். ஓகே? ரைட். அந்த சிட்டி வந்து டெல்லியாவோ மும்பையாவோ இருக்கணும். ஓகே? ஒரிஜினல் டேபிள் போங்க. சிட்டியோட ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. CITY. Okay, so where city is equal to Delhi or city is equal to Mumbai ன்னு எழுதணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த city equal to வை எழுதுறதே இல்ல. You see என்ன பண்றாங்கன்னா city is equal to Delhi or Mumbai ன்னு எழுதிறாங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க. ஓகே? இப்படி எழுதுனா தப்பு. ஓகே? என்ன பண்ணோம்? கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாம என்ன பண்ணோம்? city is equal to Delhi ன்னு எழுதிட்டு or எழுதிட்டு then city is equal to Mumbai ன்னு இன்னொரு டைம் எழுதணும். city equal to 2 times எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே டன். சரி, இப்போ டெல்லி or மும்பை or சென்னை or கொல்கட்டா என்ன பண்ணோம்? city equal to Delhi, city equal to மும்பை, city equal to சென்னை, city equal to கொல்கட்டா அப்படின்னு எழுதிட்டு இருக்கணும். புரியுதா? ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் கேசஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகே? வேர் ஏரியா கிடையாது, என்னது? சிட்டி. ஓகே? ஸோ இந்த ஏரியாவை எடுத்துட்டு நம்ம சிட்டி கொடுத்துடலாம். ஓகே? ஸோ வேர் சிட்டி என்ன கொடுக்கலாம்? டெல்லி கமா மும்பை கமா சென்னை கமா கொல்கட்டான்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆர் கேசஸ் வரதை இந்த இன் கேஸ் மூலியமா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் either you can write like this or you can write like this, both are same. ஓகே? ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். go to the original table. இங்க ரைட் கிளிக், பேஸ்ட். ஓகே? என்டர் பண்ணலாமா? என்டர். சூப்பர். ஸோ இங்க பாருங்க, டி நேம் கொடுத்தோம், டி நேம் டிஸ்பிளே ஆகுது. ஓகே? ஆனா எல்லாமே டிஸ்பிளே ஆகல. என்ன ரூல் கொடுத்துருக்கோம்? சிட்டி டெல்லியாவோ இல்ல மும்பையாவோ இருக்கணும்னு கொடுத்துருந்தேன். ஸோ டெல்லி இருந்தாலும் அந்த பிஸி ஸ்டோர் கார்ப் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. ஸோ மும்பைனாலும் அந்த எலக்ட்ரானிக் சேல்ஸ் அப்படிங்கிறது இங்க அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் இல்லாத இந்த சென்னையோடைய டி நேம் இருக்குல்ல, டிஸ்பிளே ஹவுஸ் இன்க், அது டிஸ்பிளே ஆகவே இல்லை. am I right? ஓகே. ஸோ கொடுக்கப்பட்ட கொஸ்டினுக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே? ஸோ hope you understand. Thank you very much. Excuse me students, I want to tell you some additional information. City equal to Delhi or city equal to Mumbai. ஸோ இந்த ஆர் யூஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா you can use in. ஓகே? ஃபைன். வெரி சிம்பிளான மெத்தட் என்னன்னா நீங்க ஒரு ரவுண்டட் பிராக்கெட்ஸ் கொடுத்துறீங்க.
அதுக்குள்ள டெல்லி கமா மும்பை கமா சென்னை கமா கொல்கட்டா அப்படின்னு கொடுத்துட்டே போகலாம். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு ஈக்குவலண்ட். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற டேபிள் ஒரிஜினல் டேபிள் போயாச்சு. தென் இங்கே அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் யூ டெல்லி கமா மும்பை அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் என்டர். சூப்பர். ஸோ எப்படி ஆர் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி இங்கே இன் ஒர்க் ஆகுது. ஓகே, சப்போஸ் இஃப் யூ கிவ், நான் என்ன சொன்னேன், அந்த டெல்லி கமா மும்பை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு சிட்டி ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, CHENNAI கொடுத்துட்டு இஃப் யூ கிவ் என்டர் மீன்ஸ் என்ன ஆகும், மும்பையோடைய டி நேமும் சென்னையோட டி நேமும் டெல்லியோட டி நேமும் மூணுமே உங்களுக்கு அப்பியர் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ ஆருக்கு பதிலாக நீங்கள் இப்போ கிளியராக இன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. காட் இட்? ஃபைன். ஸோ நான் உங்களுக்கு நடத்துனது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.